வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இறைவனின் அருள் எங்கும் பொழிந்து கொண்டிருக்கிறது. அதை பெறுவதற்கான முயற்சியை மட்டும் நாம் செய்தால் போதும். அந்த முயற்சியை பெறும் வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. நிலவளம் பொருந்திய சோழ நாட்டில் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அடித்து வரப்பட்ட குடமுருட்டி ஆற்றங்கரையின் தென்பகுதியில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு வட்டம் கண்டமங்கலம் கிராமத்தில் கோவில் கொண்டு எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு வாத்தலை நாச்சியம்மன் திருக்கோயிலையே இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் கண்டியூர் தோகூர் நெடுஞ்சாலையில் தஞ்சாவூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெங்கட சமுத்திரம் என்னும் கிராமம். கண்டமங்கலம் அருள்மிகு வாத்தலை நாச்சியம்மன் திருக்கோயில் தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையின் ஆளுகைக்குட்பட்டு அமைந்திருக்கிறது. நீர்வளம் நிலவளம் பொருந்திய இச்சோழவள நாட்டில் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அடித்து வரப்பெற்று குடமுருட்டி ஆற்றங்கரையில் தென்பகுதியில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு வட்டம் கண்டமங்கலம் கிராமத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு வாத்தலை நாச்சியம்மன் கோவில் இவ்வூர் மக்களுக்கு கிராம தேவதை கோவிலாக விளங்குகிறது. திருக்கோயிலின் எல்லையில் குதிரையின் மேல் செல்லக்கூடாது என பொதுமக்கள் கூறியதையும் கேளாமல் முத்தாளு ராவுத்தர் என்ற இஸ்லாமியர் ஆலயத்தின் முன்பு குதிரை மேல் செல்ல மத ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாக அம்பாள் முத்தாளு ராவுத்தருக்கு முத்தி தந்து தனது பரிவார தெய்வமாக ஆக்கிக் கொண்டாள். இந்த முத்தாளு ராவுத்தருக்கு இக்கோயிலில் தனிச்சன்னதி அமைந்திருக்கு. முன்னொரு காலத்தில் பூவாளூர் செட்டியார்கள் மஞ்சள் வியாபாரம் செய்வார்கள். ஒரு நாள் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது சிறு பெண் வந்து மஞ்சள் கேட்க எல்லாம் கரி என்று பதில் சொன்னார்கள். சிறுமி சென்றபின் உண்மையிலேயே மஞ்சள் மூட்டைகள் கரி மூட்டைகள் ஆயின. திடுக்கிட்ட வியாபாரி சிறுமியாக வந்தது அம்மனே என்றுணர்ந்தான். கண்டமங்கலம் வாத்தலை நாச்சியம்மன் கோவிலுக்குச் சென்று முறையிட அம்பாள் மீண்டும் கரியை மஞ்சளாக கிடைக்கச் செய்து மேற்படி வியாபாரியை தனது பட்டவராக்கிக் கொண்டாள் என்று தலவரலாறு கூறுகிறது.
ஒரு கையில் தனவாசுரனை கிளியாகவும், ஒரு கையில் உடுக்கையையும், ஒரு கையில் பாசக்கயிறும், ஒரு கையில் அன்ன கிண்ணத்தையும் ஏந்தி ஆதிசக்தியின் அம்சமாய் காட்சியளிக்கிறாள். திருக்கோயிலின் மூல தெய்வமாக அருள்மிகு வாத்தலை நாச்சியம்மன் ஒரு கையில் தனவாசுரனை கிளியாகவும், ஒரு கையில் உடுக்கையும், ஒரு கையில் பாசக்கயிறும், ஒரு கையில் அன்ன கிண்ணத்தையும் ஏந்தி ஆதி சக்தியின் அம்சமாய் விளங்கும் ஆதி பராசக்தியாக கருணை பொங்க காட்சியளிக்கிறாள். இத்திருக்கோயிலின் பரிவார தெய்வங்களாக ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி, ஸ்ரீ முத்துவழியான், ஸ்ரீ முத்தாளு ராவுத்தர் ஆகியோர் உள்ளனர். கண்டமங்கலம் வாத்தலை நாச்சியம்மன் திருக்கோயிலில் அம்பாள் தன் பரிவாரங்களுடன் 10 நாள் பவனி வருவாள். 9வது நாள் எல்லை சுற்றுதல் என சிறப்பு விழாவாக தன் பகுதி மக்களை நாளும் சென்று காக்கும் பொருட்டு அம்பாள் ஊர் எல்லைக்கு பரிவாரங்களுடன் சென்று திரும்புவாள். இதுவே சிறப்பான திருவிழாவாக நடைபெறுகிறது. இந்த வாத்தலை அம்மனை வணங்கி வர குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் திருமணம் கைகூடும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். முருகப்பெருமானுக்குரிய பாடல்களில் திருப்புகழுக்கே முதலிடம். திருப்புகழின் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆற்றல் மிக்கவை, எனவே ஆக்கம் அளிப்பவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தமிழ் பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஒவ்வொரு பாடலும் அந்த காலத்தில் நிகழ்ந்த வரலாறுகளையோ அல்லது அதற்கு முன்னால் நிகழ்ந்த வரலாறுகளையோ நமக்கு பாடமாக சொல்லுகின்றன. ஆனால் அதே சமயத்தில் பல பாடல்கள் வரலாறுகளை உருவாக்கியவை, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடல் அப்படி ஒரு வரலாறை உருவாக்கிய பாடல். அருணகிரிநாதருடைய பாடல்களில் அதற்கு முன்னால் நடந்த பல நிகழ்வுகளை அவர் சொல்லியிருப்பார், நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பாடல் ஒரு வரலாறை உருவாக்கிய பாடல். அவர் காலத்தில் இல்லை, இப்பாடலை வைத்து ஒரு மாபெரும் வரலாறு உருவானது. அது என்ன என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். நிலையாத சமுத்திரமான சமுசார துறை கணில் மூழ்கி, நிலையாத சமுத்திரமான சமுசார துறை கணில் மூழ்கி,
நிலையானதென பல பேசி நிலையானதென பல பேசி அதனூடே நெடுநாளும் உழைப்புளதாகி பெரியோர்கள் இடைக்கரவாகி நெடுநாளும் உழைப்புளதாகி பெரியோர்கள் இடைக்கரவாகி நினைவால் நில்லடி தொழில் பேணி துதியாமல் தலையான உடற்பிணி ஊரே பவநோயின் அலை பல ஏகி தலையான உடற்பிணி ஊரே பவநோயின் அலை பல ஏகி சலமான பைத்தியமாகி தடுமாறே சலமான பைத்தியமாகி தடுமாறே தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறே அருத்துணை ஓதி தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறே அருத்துணை ஓதி தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறே அருத்துணை ஓதி தலமீதில் பிழைத்திடவேனில் அருள்தாராய் கல்யாண சுபுத்திரனாக குரமாது தனக்கு வினோத கல்யாண சுபுத்திரனாக குரமாது தனக்கு வினோத கவினாரும் புயத்தில் உலாவி விளையாடே களி கூறும் குணை துணை தேடும் அடியேனை சுகம் படவேவை களி கூறும் குணை துணை தேடும் அடியேனை சுகப்படவேவை கடனாகும் இது கணமாகும் கடனாகும் இது கணமாகும் முருகோனே பல காலம் குணை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி பல காலம் குணை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள்வேளே பதியான திருத்தணிமேவு சிவலோகமென பரிவேறு பதியான திருத்தணிமேவு சிவலோகமென பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே. திருத்தணி திருப்புகழ் வரலாறுகள் பாடல்களில் அடங்கி இருக்கின்றன. வரலாற்றை உருவாக்கிய பாடல்களும் உண்டு என்று பார்த்தோம் அல்லவா? இந்த பாடலின் பிற்பகுதி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாபெரும் தகவலை உள்ளடக்கிய பகுதி. இந்த பாடலில் அவர் சொல்லும் பொழுது பலகாலம் உனை தொழுவோர்கள் பலகாலம், இந்த நேரம் அந்த நேரம் இல்லை, இறைவனை கும்பிடுவதற்கு நேரமாவது காலமாவது நினைப்பவர் மனம் கோவிலா கொண்டவன் என்று திருமுறைகள் சொல்கின்றன அல்லவா? அதுபோல நாம எப்படி நினைச்சா மூச்சு விடுறோம், நினைத்தா கண்டவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நினைக்க வேண்டாமா? அதனாலதான் பலகாலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி. திருப்புகழ் கூறி என்றால் அந்த பாடல்களை பாடி அதற்கு விளக்கமும் சொல்லி கேட்டு பார்த்து என்பது பொருள். பலகாலம் உன்னை தொழுது திருப்புகழை மறவாமல் பாடி அதற்கு விளக்கத்தையும் பார்த்து கேட்டு படிமீது துதித்துடன் வாழ அருள் வேளே. அருள் வேளே என்றால் அதாவது நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அருள் செய்யக்கூடிய முருகப்பெருமான் என்பது பொருள். படிமீது துதித்து உடன் வாழ என்று திருத்தணியில் இவர் பாடியிருக்கிறார் அல்லவா? இதை வைத்துத்தான் ஒரு மாபெரும் வரலாறு உருவானது. இப்பொழுது அடியின் சொல்லக்கூடிய நிகழ்வு 1917 ஆண்டு, அதாவது 20வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் நிகழ்ந்தது.
வள்ளிமலை சுவாமிகள் என்பவர் திருப்புகழ் இன்று மக்கள் மத்தியில் நன்றாக பரவி இருக்கின்றது என்றால் அதற்கு இவர்தான் காரணம். நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, இவருக்கு தமிழ் தெரியாது. ஒரு பாடலை இவர் கேட்டுவிட்டு அற்புதமாக இருக்கின்றதே இந்த பாடல் என்று பழனிமலையில் கேட்ட அவர் அதன் பிற்பாடு ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் ஆனா ஆவண்ணா கற்றுக்கொண்டு தமிழில் மாபெரும் திறமைசாலியாக விளங்கினார். யாவரும் கை வைக்க அஞ்சும், அதாவது பயப்படும் இந்த திருப்புகழை அவர் தான் கற்றுக்கொண்டு இவர்தான் மக்களிடையே ஒரு கொட்டாங்கச்சி வாத்தியத்தை வைத்து கொண்டு தெரு தெருவாக போய் திருப்புகழை பாடி பரவியவர் திருப்புகழ் சுவாமிகள் என்றே. இதன் காரணமாக இவருக்கு பெயர் உண்டு. 1917 ஆண்டு இவரை பார்க்க ஏராளமான அடியார்கள் வருவார்கள். அந்த முறை பலர், ஏராளமானோர் நமது மக்கள் கைகளில் கை உரையாக, அதாவது அன்பளிப்பு வெகுமதி என்றெல்லாம் சொல்கின்றோமே, அப்படி பழம் அது இது என்று ஏராளமான வெகுமதி பொருட்களை எடுத்துக்கொண்டு போய், ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலமல்லவா அது, அந்த ஆங்கிலேய அதிகாரிகளிடம் இதை அன்பளிப்பாக வெகுமதியாக கையுறையாக கொடுத்துவிட்டு, ஹாப்பி நியூ இயர் சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா, அப்படி இல்லை அவர்களிடம் சொல்லி அழுது தொழுதார்களாம். இதை பார்த்தார் இவர். ஐயோ, நம்மை அடிமையாக வைத்திருக்கும் அவன் காலில் போய் விழுகின்றார்களே, இவர்களெல்லாம் ஆறுமுக வள்ளல் திருவடிகளில் போய் விழுந்து ஒரு புத்தாண்டு அன்று அவனை நினைத்து அழுது தொழ வேண்டாமா? அல்லல்களெல்லாம் நீங்கி விடுமே, இந்த அடிமையானவன் நம்மை அடிமையாகத்தானே வைத்திருப்பான் என்று இவர்தான் 1917 ஆண்டு இந்த படி உற்சவ விழாவை, திருத்தணியில் படி உற்சவம் என்று இன்று மாபெரும் விழாவாக லட்சக்கணக்கானோர் கூடி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அல்லவா, அது உருவானதற்கு காரணமான பாடல் இது. படிமீது துதித்து உடன் வாழ மறவாமல் திருப்புகழ் கோரே என்று 1918 வருடம், அதாவது 17வது ஆண்டு டிசம்பர் 31, அதற்கு மறுநாள் இவர் அதை தொடங்கி வைத்தார். திருத்தணி படி உற்சவத்தை இன்றும் லட்சக்கணக்கானோர் விடாமல் தொடர்ந்து அந்த படி உற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு இவர்தான் காரணம். காரணமான பாடல் நிலையாத சமுத்திரமான என்ற இந்த பாடலில் வரும் மறவாமல் திருப்புகழ் கூறி படிமீது துதித்து உடன் வாழ அருள் வேளை என்று சொல்லக்கூடியது. இப்படி வரலாற்றை உருவாக்கிய இந்த பாடல் நம் வாழ்விலும் நல்ல விதமாக பல நல்ல வரலாறுகளை உண்டாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று அந்த குழந்தை ஆறுமுக வள்ளலிடமே நாமும் வேண்டுவோம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? இதில் இடம்பெற்ற ஆலய காட்சிகள், திருப்புகழ் பாடல் அனைத்தும் புதிய அனுபவத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.